ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உங்களை வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், இந்த கூடாரத்திலே ஆவியானவர் உலாவுகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் முழுவதும் இந்த அல்லேலூயா என்ற வார்த்தை மொழிபெயர்க்காம இந்த வார்த்தை தான் உலகம் முழு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுதான் நமக்கு ஒரு பேர் இருக்கிறது, அல்லேலூயா. அல்லேலூயா கூட்டம். என்னோட கூட வேதாம கல்லூரியிலே என்னோட கூட படித்த ஒரு நண்பர் பேரு அல்லேலூயா பேர். தெரியுமா? கேட்டிருக்கீங்களா யாராவது? கள்ளக்குறிச்சியில உளுந்தூர்பேட்டையில ஒரு மிக பெரிதான ஒரு ஊழியத்தை செய்கிற ஒரு பேர் அல்லேலூயா தான். அப்படின்னா என்ன? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அறியாதவர்கள் நிச்சயமாக அவங்க வாயில அந்த பேர் வந்துடும். அல்லேலூயா. ஏ அல்லேலூயா, இங்க வாப்பா. ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே அவருடைய நாமம் விலையேற பெற்றது. அல்லேலூயா. மூல முடக்கெல்லாம் அவருடைய நாமத்தை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. என மீண்டுமாய் இந்த ஆலயத்திலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி அல்ல, கர்த்தருடைய தீர்மானத்தின்படி தேவன் என்னை இந்த இடத்துல மீண்டுமாய் கொண்டு வந்ததில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா. நான் அதிகமாய் தேவனிடத்துல கேட்பது என்னது? ஆண்டவரே என்னை பயன்படுத்தல. அல்லேலூயா. என்னது? பயன்படுத்தல. பயன்படாத பாத்திரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா துரு அடிச்சு போயிடும். அதுக்குள்ள என்ன ஆயிடும்? தூசி அடிச்சு போயிடும். அப்புறமா அது என்ன பழைசா மாறிடும். அதுக்கப்புறம் எடுத்து எங்க போடணும்? பாத்திரக்காயில போட்டு அதுக்கு விலையே குறைஞ்சு போயிடும். அது விலை மதிப்பு என்ன ஆயிடும்? குறைஞ்சு போயிடும். அப்புறம் மீண்டும் ஒரு புது பாத்திரத்தெல்லாம் பண்ணுவோம். அல்லேலூயா. எப்பொழுதும் அந்த பாத்திரம் உபயோகமாய் நிறைவாய் இருக்கும் என்று சொன்னா, அது பயன்படுகிற ஒரு பாத்திரமா இருக்கும் சொன்னா, கர்த்தர் அதில் நிரம்பி வழிபடி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லும், பாத்திரம் நிரம்பி வழியும். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. அல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. உங்க பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அந்த நிரம்பி வழியும்படியை செய்திருக்கிறார் சொன்னா, நிரம்புற வரைக்கும் அது நம்முடையது. அந்த பாத்திரத்துக்குரிய சொந்தக்காரங்களுக்கு நிரம்பி வழிந்து ஓடுது பாருங்க. அது எல்லாம் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, பக்கத்தார் சொந்தக்காரங்க, தெரியாதவங்க, தெரிந்தவங்க எல்லாருக்கும் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த பணத்தை வச்சுக்கிற என்ன பண்றது தெரியாம பண்ணிக்கிறான்ப்பா, நம்ம கிட்ட கொஞ்சம் கொடுத்தா நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்படின்னு ஆசீர்வாதம் அதிகமா நிரம்பி வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஆசீர்வாதத்தை. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்ற, உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உன் எல்லையை விசாலமாக்குவேன். அல்லேலூயா. உன்னை கர்த்தர் பெருக பண்ணுகிறவர். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும், என் எல்லையை பெருக வேண்டும், என் விசாலத்தை இன்னும் விசாலமாய் கர்த்தர் மாற்ற விசுவாசிக்கிற கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்க தேவன் கிரியை செய்துகிட்டே இருப்பார். அல்லேலூயா. உங்க கண்ணால் அதை பார்ப்பீங்க, நிச்சயமா அதை பார்ப்பீங்க. எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க விரும்புறீங்க? அல்லேலூயா. பார்க்காத வரைக்கும் கொஞ்சம் தடுமாற்றம் தான் இருக்கும். நான் பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், விட்டுடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் தேவன். நீங்க எப்பயாவது நீங்க வேதத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எங்கேயோ உனக்கு வீடு தருவேன், காது தருவேன், மங்களம் தருவேன், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தமான காரியத்தை எங்கேயும் சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது நோக்கம் என்னன்னா, பிதாவின் சித்தத்தை பாவத்தில் இருக்கிற மனிதனை மீட்டெடுக்கும்படியா வந்தார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் அநேக தேவ மனுஷன் மூலமா ஆண்டவர் கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஏற்கனவே ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். ஆனா இந்த ஜனம் என்ன பண்ணிச்சுன்னா, ஆசீர்வாதத்தை மாத்திரம் வாங்கிக்கிட்டு அவருடைய பிரமாணத்தை விட்டுட்டாங்க, அவருடைய சித்தத்தை விட்டுட்டாங்க. மீண்டுமாய் ஜனங்களை தேவன் பக்கமாய் திரும்பும்படியாக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா.
நிறைய பேர் வேதத்தை பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் அற்புதம் செஞ்சிருப்பார். குருடனாக இருக்கிறவனை தேவன் பார்வையை செஞ்சிருப்பார். ஆயிரக்கணக்கான பிசாசு பிடித்திருந்த மனுஷனை தேவன் விடுதலையாக்கி இருப்பார். அநேக அற்புதங்களை தேவன் அநேகருக்கு செய்திருப்பார். அங்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த அற்புதத்தையும் அந்த அதிசயத்தை பெற்ற பிறகு அவங்க சொல்லுவோம், ஆண்டவரே உங்க கூடவே நாங்கள் வந்துடுறோம், உங்க கூடவே நாங்கள் என்ன பண்றோம் வந்து. ஆண்டவர் சொல்ற, நீ இப்போ ஊருக்குள்ள போ, நீ ஊருக்குள்ள போய் ஆண்டவர் உனக்கு செய்ததை என்ன பண்ணு, போய் சொல்லு. அப்போ இன்னைக்கு என்ன நடக்குதுதான், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவங்க, நன்மையை பெற்றவங்க ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துறது கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு அதான் நடக்குது. நீங்க உண்மையா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, அவர் அற்புதத்தை செய்த நோக்கம் என்ன தெரியுமா? அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக. அல்லேலூயா. இயேசு யார் என்று அறிஞ்சிருக்கீங்களா? எத்தனை பேர் அறிந்திருக்கீங்க? சொல்லுங்க. அவர் என்னை உண்டாக்கினவர், அவர் என்னை முன்குறித்தவர். அல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்கு வந்த பிறகுதான் ஆசீர்வாதம், சுகம், நிறைவான நன்மைகள் அதெல்லாம் தான் நம்ம நினைக்கிறோம். நீங்க நினைக்கிறீங்களா சர்ச்சைக்கு வந்த பிறகு தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் முன்குறிச்சிருக்கிறார்? இல்லவே இல்லை. உலகம் தோற்றுவதற்கு முன்னதாகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இவரை ஆசீர்வதிப்பேன் என்று உலகம் தோற்றுவதற்கு முன்னதாகவே வசனம் சொல்லுங்க, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறேன் என்று உலகம் உருவாவதற்கு முன்னதாகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதத்தை பெறல நினைக்கவே நினைக்காதீங்க. கர்த்தர் உங்க மேலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கு உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நமக்கு முன்பாக குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு பாருங்க, உலகம் தோற்றுவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உலகம் தோற்றுவதற்கு முன்னதாகவே தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். கருவிலே தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகம் தோற்றுவதற்கு முன்னதாகவே தேவனை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இதெல்லாம் வசனத்தை நம்ம கேட்டிருப்போம். ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவதற்கு உலகம் தோற்றுவதற்கு முன்னதாகவே தேவன் உங்களை தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆசீர்வதித்திருக்கிறார் சொன்னா அது உற்சாகமா விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. உலகம் தோற்றுவதற்கு முன்னதாகவே பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தரும்படியாக அவர் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிப்பார் சொன்னா செய்ய போறார் அர்த்தம். ஆசீர்வதித்திருக்கிறார்னா உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். இஸ் a blessed. அவர் கொடுத்துட்டார். ஆசீர்வாதத்தை உங்க மேல என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டார். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கண்ணுல எல்லாம் பண்ணல, பார்க்கல. கொடுத்துட்டாரு. எங்க கொடுத்துட்டாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருமா? இது வராதா? வரும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் உணர்ந்தபடினாலே, அதை நாங்கள் பெற்றுக்கொண்டபடினாலே, நாங்கள் நேற்று தினத்தில் என்னுடைய தாயாரை கூட நாங்களும் அதிகமாய் தேவனுடைய காரியங்களை குறித்து ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த ஆசீர்வாதத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப ஆசீர்வாதத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது ஏற்கனவே சாட்சி சொல்லியிருக்க நினைக்கிறேன். அப்போ நாம் மற்றவங்களை போய் நம்ம ஆசீர்வாதத்தை குறித்து நாம் அவர்களுக்கு சொல்லும் போதோ, அவங்களுக்கு ஆண்டுடைய வசனத்தை சொல்லும் போதோ அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். என்னை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறாரு, என்னை தேவன் உழைத்திருக்கிறாரு, என்னை தேவன் பலகி பெருகும்படியை செய்திருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை குறித்து உங்களுக்கு சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகும். தேவன் பேர்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் என்று சொல்லும் போது அவன் என்ன பிளான் பண்ணிட்டான? கர்த்தர் இவரை ஆசீர்வதிச்சுட்ட இவர்கிட்ட வாங்கிடலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய எண்ணங்களும் சிந்தை எப்படிப்பட்டதா இருக்குன்னா,
என்னை தேவன் ஆசீர்வதிக்கட்டும், என்னுடைய ஆசீர்வாதத்திலிருந்து மற்றவர்களுக்கு நான் ஊழியத்துக்கோ ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு பிரியப்படாம யாரை ஆசீர்வதித்திருக்கிறாரோ அவங்க கிட்ட வாங்கி நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலான்னு இன்னைக்கு நம்ம சிந்தைகள் அப்படிதான் இருக்குது. இப்ப நான் கோடீஸ்வரன் சொன்னேன்னு வச்சுக்கலேன், என்னது உங்களை சொல்லல, நான் பொதுவா சொல்றேன். என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குது, அவ்வளவு பணம் இருக்குது, என்னோட விலாசத்தை ஊழிய கரெக்டா சொல்லவே இல்லை, கொஞ்சம் மறைச்சு வச்சிருக்கிறேன். நான் சொல்லக்கூடாது இல்லையா? உன் பேரை பெருமைப்படுத்த நான் என் பேரை என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. யார் யாருன்னா தான் சொல்லணும். இப்போ என்னுடைய காரியங்களை நான் விவரித்து சொல்லிட்டு வச்சுக்கலேன், உங்களை சொல்லலை, நான் வேற ஏதோ சபையில பேசிட்டு வச்சுக்கலேன். அங்க பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய காரியம் சொன்னேன், ஒரு அம்மா வந்துடுவாங்க, ஐயா 10 வருஷமா கடன்ல இருக்கிற ஐயா, எனக்காக ஷோம் பண்ணுங்க, நீங்க ஏதாவது கொடுத்து எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. ஏன் நான் கோடீஸ்வரன் இல்லை, என் வீட்டில் பீரோவில் என்ன பண்ணுது, எலெக்ஷன் டைம் சொன்னா வந்து போறாங்க, வந்து பார்த்தாதான் பீரோவில் இருக்காங்க. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, யாராவது கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தா உங்க ஆசீர்வாதத்தை குறித்து சாட்சியை சொன்னா, இன்னைக்கு நாம என்ன பண்றோம், நான் என்ன பண்றோம், எங்க அம்மா என்ன பண்றோம், என் மனைவி என்ன பண்றோம், அவங்க கிட்ட உங்களை சொன்னா கோச்சுப்பீங்க. அதனால என்ன சொல்றேன், நான் என்ன பண்றேன், அவங்க கிட்ட போயிட்டு ஆசீர்வாதத்துக்கு உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு, அதுல கொஞ்சம் பொறுமை. அன்னைக்கு அதான் நடக்குது. அந்த பாஸ்டர் என்கிட்ட சொன்னாரு, எப்பா நீ சொன்னதும் சொல்லிட்ட, அப்புறம் பாஸ்டர் காசு வாங்கிட்டார் போல, பாஸ்டர் இவர் காசு கொடுத்துட்டாரு போல, இந்த பாஸ்டருக்கு வச்சு நிற்கிறார் வீட்டுல, நீ நடிச்சுக்கு பாரு, ஏன் அதெல்லாம் சொன்னேன்னு அப்படின்னு. இல்ல இல்ல, அது அவங்களுக்கு விசுவாசத்தையும் ஆண்டவர் மேல ஒரு பக்தி உண்டாகும்படி நான் இதை சாட்சியாய் நான் சொன்னேன். உன் மனநிலை எப்படி இருக்குது, கர்த்தரை நீ ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னா என்னதான் பார்க்கறீங்க, ஆண்டவரை பார்க்கல. இன்னைக்கு அதுதான் நடக்குது. என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னா என்னதான் பார்க்கறேன். ஒருத்தர் என்கிட்ட பேசாத ஒரு ஆள், என் வீட்டு சபை இருக்குது, சபையில் இந்த தேவர சபை தான் பக்கத்தில் வீடு இருக்கும், என்னோட நண்பரோட தகப்பனார். அவர் என்னடா பண்ற, பெரியவர் தானே, அதில் அவர் என்ன மரியாதை குப்பல் என்னடா பண்ற, அடே என்னடா தெச்சினத்தியாடா, அது வாடா போட தான் பேசுறேன். அவர்கிட்ட யார் என்ன சொன்னாங்களோ தெரியல, இவர் கோடீஸ்வரர் ஆகிட்டாரு, அவருக்கு மரியாதை அதுப்பா போகப்பான்றாரு. பாரு இந்த பணம் என்னவா வேலை பண்ணுது பாரு, போக வரலாம் எனக்கு வணக்கம் போடுறான், யாருன்னே தெரியல, வணக்கம் 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 வணக்கம், நாங்கள் ஏன் 4 கோடி வச்சிருக்கிறீங்களாமே அப்படின்னு கேள்விப்பட்டோம். யாரா சொன்னது, 4 கோடி 1 கோடி இருந்தா நான் எங்கேயே போய் செட்டில் ஆயிருப்பேன். இன்னைக்கு ஊரே பேசுது, ஊரே என்ன பண்ணுது, பேசுது. நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், ஆவியானவர் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். நான் சொல்லுகிற வார்த்தை தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதோ இல்லை என்னை நான் பெருமையாக சொல்லுகிற உங்களுக்குள்ள விசுவாசத்திலே ஆவியானவர் உங்களை நடத்தும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நீ விரும்புறீங்க? எத்தனை பேர் நீங்க ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் நீங்க பெற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒருவரும் தடை செய்யவே முடியாது. அல்லேலூயா. சரி, இது வரைக்கும் ஒரு கேள்வி கேட்கிறீங்க, இது வரைக்கும் நீங்க தேவனிடத்திலிருந்து ஏதாவது நீங்க பெற்றிருக்கிறீங்களா? பெற்றிருக்கீங்களா இல்லையா? அம்மா நீங்க உயிரோடு இருக்கிறதே பெற்றிருக்கிற அர்த்தம் தான். ஏதோ பெருசா கேட்கிறீங்க பழுங்க. ஐயோ ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கொஞ்சத்தில், ஆமா கொஞ்சமா கொடுத்துருக்கிறேன். எனக்கு நிறைய பேர் கொடுத்ததெல்லாம் கொஞ்சத்துல பெருசா நினைச்சீங்க பண்றீங்க. கொஞ்சம் கொடுத்ததுக்கு நீங்க நன்றி சொல்ல நீங்க பழகிட்டு இருந்தீங்கன்னா தான் பெருசா ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. வீடே இல்லை, எங்களுக்கு வீடே இல்லை, தங்குவதற்கு வீடு இல்லை. நான் யாரையும் எங்க சொந்தக்கார வீட்டில் படுத்துருந்தேன், யாரும் சொந்தக்கார வீட்லயும் ஊர்ல படுத்துருந்தேன். மண் வீடு தான். என்ன சொல்லிருந்த சாட்சி கேட்டிருக்கீங்களா? மறந்துட்டீங்களா? இந்த சாட்சியெல்லாம் உங்க விசுவாசத்தை பெருக செய்யணும், மறந்துடக்கூடாது. ஊருக்காரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. சாட்சி எவ்வளவு பெரிய சாட்சி, அற்புதத்தை பார்க்கதான் முடியல, கேட்காத முடியுதா உங்களால? கேட்கிறத மறக்க கூடாதுமா. நான் எனக்கே மன கஷ்டமா, ஆண்டவர் எவ்வளவு கஷ்டப்படுவாரு சொல்லுங்க.
மாம்சத்துல இருக்க எனக்கு மன கஷ்டம் இருக்கும்போது ஆண்டவர் இவ்வளவு குறித்து கஷ்டப்படுவார் சொல்லுங்க. என் பிள்ளைகளுக்கு இவ்வளோ ஒன்று சொல்றேன், ஒன்னே இல்லை, நீங்க ஆசீர்வாதத்துல அது மறந்துருங்க, அதெல்லாம் அது கண்ணிலே விட்டு மறந்துருங்க, சிந்தையில விட்டு நீங்க போக. இன்னும் துதிப்பேன் இன்னும் துதிப்பேன், எதுக்கு துதிக்கிறீங்க? அவர்கிட்ட வாங்கறதுக்காகவா? சொல்லுங்கம்மா. இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்க, அப்படியா? அதுக்காகவா? அவரு துதி, நான் நீங்க ஏன் துதிக்கிறதா கேட்டேன் உங்களை. நாம் ஒரு துதித்துதான் ஆகணும். அதுக்குதான் தேவன் நம்மளை படைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச நாட்கள் என் ஜபமே மாறிடுச்சு. என் ஜபமே எல்லாத்துக்கும் வேணும் வேணும் நான் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஜபத்தை மாத்திட்டேன். எது வேணுமோ ஆண்டவரே அதை நீங்க கொடுத்துட்டீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்க ஜபத்தை இன்னைக்கு ஆண்டவர் மாத்துறாரு. உங்க தேவைகள் இருக்குல்ல, விண்ணப்பம் இருக்குல்ல, பைபிள் வசனம் நீங்கள் எது உங்களுக்கு வேண்டுமோ அதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. இதுக்கப்புறம் உங்க ஜபம் அப்படிதான் இருக்கணும். தேவை இருக்குதா? ஆண்டவரே இந்த தேவையை எனக்கு சந்தித்ததுக்காக நன்றி நன்றி, எப்பவுமே நன்றி. நீங்க தேவை இருக்குதா? நீங்க ஜெபம் பண்ணாதான் அவருக்கு தெரியணும் இல்லை, அவருக்கு தெரியும். ஆனா நீங்கள் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு டைரியில வீட்டில் ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு தேதி என்னது? 5 4ஆம் மாசம் 5ஆம் தேதி. 4ஆம் மாசம் 5ஆம் தேதி. அடுத்த 4ஆம் மாசம் 5ஆம் தேதி ஒரு குறித்து வச்சுக்கோங்க. நீங்க பண்ற எல்லா ஜபத்துக்கும் ஒரு ஜபத்தை மாத்துங்க. பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தப்பு தவிர கொடுங்கன்னு கேட்டீங்க, நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் சாட்சியா நிக்க போறீங்க ஆண்டவர் பார்க்க போறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மை அதுதான். என் ஜெபம் எல்லாம் அப்படிதான் இருக்கும். பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். கத்த ஏற்ற நேரம் வருவது கத்தரை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க பெற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்குள்ள விசுவாசமே வேற மாதிரி வெளிப்படும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த 4ஆம் வசனத்தை வாசிங்க. தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் அவர் போதும் பாருங்க. பிரியமானவருக்குள் தமக்கு தந்தருளிலே தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சிக்காக. அல்லேலூயா. யாரை அவர் எதுக்காக துதிக்கிறோம்? அவர் மகிமைக்காக, அவருடைய புகழ்ச்சிக்காக துதிக்கிறோம். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிற. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் எங்க இருக்குதுன்னா அவருக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுக்குள்ளே என்ன இருக்குது? ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வாக்குத்தத்தம் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வாக்குத்தத்தம் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பாவ பலியாய் அவர் ஒப்பு கொடுத்ததனாலே அவர் இரத்தத்தின் மீட்பினாலே விளையக்கரை கொடுத்து நம்மை வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பலியை, அவர் இரத்தத்தின் மீட்பை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவருக்குள்ளே வாக்குத்தத்தங்கள் நமக்குள்ளே நிறைவேறுகிறது. அல்லேலூயா. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார். வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுக்கப்பட்டது, எல்லாமே அவர் கொடுத்திருக்கிறார். ஆனா அது எல்லா தேவ பிள்ளைகளுக்குள்ள நிறைவேறல, அது ஏற்றுக்கொள்ளல. இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து வசனத்தை வாசிங்க. ஐஸ்வரியத்தின்படியே பாவ மன்னிப்பாகிய
மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் என்னிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் பாருங்க, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரக்கத்தை எங்களுக்கு அறிவித்தார். அல்லேலூயா. இரண்டு ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் அவன் நியமத்தின்படி பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய. அல்லேலூயா. பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் பெறணும்னா இன்னைக்கு நம்ம வாக்குத்தத்தங்கள்லாம் கேட்டிருக்கிறோம் இல்லையா? ஆதி நாட்களிலே பிதாவானவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும்படியாக கிறிஸ்துவானவர் நமக்காக பலியா என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார். தன் ஜீவனையே சிலுவையில ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து வாங்கின ஒரு அடி நீங்க வாங்கிக்கிறீங்களா? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து வாங்கின அவர் எத்தனை அடிகள் வாங்கினார்? ஒரு அடி நீ வாங்கிக்கிறியாமா? உன்னை ஆசீர்வதிக்கிறேன். யாராவது வாங்கிக்கிறீங்களா ஒரு அடி? சரி, இயேசு கிறிஸ்து பட்ட சில பாடுகள் ஒன்று யாராவது ஒரு வாங்கிக்கிறீங்களா? யாருமே கைத்து பண்றீங்க? மனவா சோத்திரம். அல்லேலூயா. என்னன்னு புரிய மாட்டேதா? இல்ல தெரியலையா? இல்ல அமைதியா இருக்கீங்களா? எப்பா வாயத்தான் அமைதியா இருந்துடலாம், அவர் பேசிட்டு போயிட்டோம், நம்ம பேசிட்டு பாசிட்டிவ் திட்டு வாங்க வேணாம். அப்படியா? எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் இருக்கு தெரியுமா? நியூயரான ஒரு தட்டு ஃபுல்லா வாக்குத்தத்தங்கள் இருக்கும். ஒரு அட்டை எடுத்துக்கிட்டு படிப்பம் வருது, எனக்கு சூப்பரா வந்துருக்கு, அவனுக்கு நான் வந்து அதை விட எனக்கு சூப்பரா வந்துருக்கு, உனக்கு அதை விட எனக்கு சூப்பரா வந்து. ஐயோ, போன வருஷம் வந்த வாக்குத்தத்தம், ஆமா போன வருஷம் அந்த வாக்குத்தம் நிறைவேறிச்சு, இப்ப வேற கேட்கறாங்க. நான் போன வருஷம் ஓப்பனா சொல்றேன், இந்த வருஷம் நியூ இயர் நான் பாஸ்டர் தானே, சபை நடந்தது, எடுக்க வாக்குத்தத்தம் எடுக்கவே இல்லைம்மா, மாத்தல. என்ன பாஸ்டர், ஒரு பாஸ்டர் வரைக்கும் வாக்குத்தத்தத்தை மத்தத்துக்கு எடுக்காம போயிட்டீங்க. அதனால வாக்குத்தத்தம் இல்லைன்னு நினைக்காது, எனக்கு வாக்குத்தத்தம் இருக்குது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் பாடுகள் சிலுவையிலே அவர் காயங்கள் எடுத்தார பெற்றுட்டாருன்னா தன்னை தியாகம் பண்ணினார். தன் ஜனங்களுக்காக பிதாவின் ஆசீர்வாதத்தை முதல்ல கொடுக்க வேண்டும் என்பது அவர் தன்னை தியாகம் பண்ணினார், தன்னை ஒப்பு கொடுத்தார். முதல்ல எதை அவர் வாங்கி கொடுத்தார்னா சிலுவையிலே ரத்தத்திலே நம்மை மகனாக மகளாக மீண்டுமாய் அவர் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. புத்திர சுகாரத்தின் அதிகாரத்தை தேவன் நமக்கு மீண்டுமாய் அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை ஒரு மகன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த மகனுக்கும் அந்த தகப்பனுக்கும் என்ன உறவு இருக்கணும்? தகப்பன் மகன் என்ற உறவு இருக்க வேண்டும். தகப்பன் மரித்து விட்டால் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையோ சொத்தையோ அந்த குமாரன் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், அங்கீகாரமாய் அரசாங்கம் அதிகாரம் புறமாய் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் அவன் அரசாங்கத்தில் போய் ஏதோ ஒரு மனுவை கொடுத்து அதை மாற்ற வேண்டும். அதுக்கு அந்த அரசாங்கத்திலே ஒரு படிவம் கேட்பான். என்ன படிவம் கேட்பாங்கன்னா, வாரிசு சான்று எடுத்து அது கொடுக்கணும். இன்னாருக்கு நான் பிறந்த இவங்களுக்கு மகன் பிள்ளை என்பது வாரிசு சான்று கொடுத்தாதான் அவன் என்ன பண்ணுவான். அதுவே பேங்க்ல உங்க பேர்ல பணம் போட்டு வச்சிருந்தான்னு வச்சுக்கலேன், நாமினி உங்க பேர் போட்டு வச்சு அவர் போயிட்டாரு, பேங்க்ல போறீங்க கேட்டா பணம் இருக்குது, அவ்வளோ பணம் போனவனை குத்துட மாட்டான். அங்கே லீகல் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இன்னாருக்கு இன்னார் மகன் நான் எல்லா ப்ரூஃபும் கொடுத்தா தான் அவங்க தகப்பன் வைத்திருந்த அந்த நன்மையை ஆசீர்வாதத்தை நீங்க எடுக்க முடியும். அல்லேலூயா. உலக பிரகாரமாய் இவ்வளவு ப்ரொசீஜர் வச்சிருப்பானால் பரலோகத்தில் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமானால் தேவன் ஒரு திட்டம் பண்ணினார். அல்லேலூயா.
ஆதாம் ஆதி நாட்களிலே தகப்பனை விட்டு பிரிந்து போனபடினால பாவத்தினாலே அந்த மீட்பை அந்த உறவை மீண்டுமாய் புதுப்பிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவை தன் சிலுவையில ஒப்பு கொடுக்கும்படியாக தன் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. அவர் மூலமா தான் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் இல்லாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மீட்கப்பட்டால் ஒழிய அவனுக்கு பாவ மன்னிப்பு இல்லை, மீட்பு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, அவரை குறித்ததான ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்து இல்லாமல் இல்லை, மீட்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஜனம் அப்படிதான் பண்ணுது. இயேசுவானவா பரிசுத்த ஆவியானவா பிதா மட்டும் வேணுமா? ஒரு கூட்டம் அப்படி இருக்குது. இன்னொரு கூட்டம் பிதாவானவா ஆவியானவரானவா இயேசு மாத்திரம் போதுமா? இன்னொரு கூட்டம் ஆவியானவர் மாற்றம் போதும், பிதாவும் குமாரனும் தேவையில்லை. அப்படின்னு என்ன? இன்னைக்கு அப்படிதான் ஜனம் ஓடிட்டு இருக்கு. அறியாமை தன்மையிலே, இன்னைக்கு மூட நம்பிக்கையில ஏதோ யாரோ சொல்ற வார்த்தையை கேட்டு ஜனம் என்ன பண்ணிட்டு இருக்கு? தவறான வழியிலே போதக வசனத்தை கேட்டு பின்வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, தன் குமாரனை அவர் உலகத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற யாரும் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாய் அவரே இந்த உலகத்துக்கு அவர் தந்தருளினார். இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இயேசு கிறிஸ்து மூலமா தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இல்லாம எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. வாக்குத்தத்தம் எங்க இருக்குதுமா? பிதாவிடத்தில் இருக்குது. பரலோகத்துல பிதாவிடத்துல இருக்குது. அப்ப அவர்கிட்ட இருந்து நீங்க ஆசீர்வாதத்தை பெறணும்னா இயேசு கிறிஸ்துவை கூட்டிட்டு போனாதான், இயேசுவோடு கூட இங்க பிரயாணம் பண்ணாதான், அவர் சொன்ன வார்த்தையின்படி நீங்க நடந்தாதான் பிதாவின் வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு மகிமைக்குள்ளே, எல்லா வசனத்தை பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளேதான், இயேசுக்குள்ளதான் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருத்தர் கேட்கிறாரு, நாங்க பிதாவை பார்க்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னை பார். என்னை நீ பார்த்திருக்கல்ல, அப்ப நீ பிதாவை பார்த்திருப்ப. என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்க. அப்போ பிதாவிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய விரும்புகிற நாம இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன பண்ணணும்? அவரை நேசிக்கணும், அவர் விரும்பணும், அவரோடு கூட பழகணும், அவர் வார்த்தையை நாம் என்ன பண்ணணும்? கேட்கணும். வசனத்துல பிள்ளைகளே, நீங்கள் என்ன பண்ணணும்? பெற்றோருக்கு கர்த்தருக்குள்ள என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியுங்கள். ஆனா பிள்ளைகளை மாத்திரம் ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, புத்தியை கொடுங்க, நல்லா படிக்கணும், வளரணும், பெரிய ஆளா மாறணும். ஆனா நாங்க தாய் தகப்பனுக்கு கர்த்தருக்குள்ள நாங்க என்ன பண்ண மாட்டோம்? கீழ்ப்படிய மாட்டோம். இதுதான் நடக்குது. நான் இவ்வளவு இந்த சின்ன பிள்ளையிலிருந்து நான் ஆண்டவருக்குள்ள இருக்கேன். நான் சின்ன பிள்ளையிலிருந்து ஆண்டவருக்குள்ள இருக்கேன். அப்போ நான் சின்ன பிள்ளையிலிருந்து ஒரு ஊழியம், மாங்கட்டு ஒரு பெரிய ஒரு சபை, அந்த ஊழியம் ஆரம்பிச்சிலிருந்து என் 5 வயசு இருக்கும்போது 10-15 தான் படிக்கிறேன். அப்போதான் அந்த சபையிலே அந்த ஊழியத்திலே என்னை ஒரு ஊழியக்காரனாக அபிஷேகம் பண்றாங்க. முதல் முறை அந்த ஊழியத்துல என்னதான் ஊழியக்காரனா ஒரு பிரதிஷ்டை பண்றாங்க. பிரதிஷ்டை பண்ணி அப்புறம் நான் வளர்ந்து சண்டே கிளாஸ் போவேன், நிறைய பாடுவேன், பேண்ட் அடிப்பேன், எல்லா வேலையும் செய்வேன், சர்ச்சில் இருக்கிற எல்லா வேலையும் செய்வேன், கடைசி வரைக்கும் வாய்ப்பு எல்லா வேலையும் செய்வேன். அப்போ நாங்க ஒரு ஊழியத்தை எங்க சித்தப்பா மூலியமா ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சோம். அவங்களுக்கு நாங்க சபையை கட்டி கொடுத்தோம், ஊழியத்துல ஊக்கமா இருந்தோம், உதவியா இருந்தோம். சபை நல்லா வளர்ந்துச்சு. நான் அந்த சபையில என்ன சொல்லிட்டாங்க, நீங்க தான் அடுத்த, எங்க சித்தப்பாவுக்கு 3 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், என்னதான் பைபிள் காலத்தை படிக்க வச்சாரு. நம்ம தான் அடுத்து ஊழியம் செய்ய போறோம். அப்போ இன்னைக்கு ஆனா அந்த ஊழியத்தில் நான் இல்லை, வெளியே வந்துட்டேன். ஆண்டவர் எனக்கு வேற ஏதோ ஒரு காரியத்துல வெளியே எடுத்து வந்துட்டேன். இப்போ அந்த ஊழியத்துல அந்த சபையில கிட்டத்தட்ட 500 பேர்கிட்ட இருக்கிறாங்க. அந்த 500 விசுவாசி எனக்கு நல்லா தெரியும், என்ன அவங்களுக்கு நல்லா தெரியும், சின்ன வயசுல என்ன பாக்குறாங்க இல்லையா அந்த விசுவாசி. அப்ப இன்னைக்கு ஒரு நாள் உட்காந்து அழுதுட்டு இருக்கு, என்ன ஆண்டவரே இவ்வளவு நாட்கள் அந்த சபையில வச்சிருந்தேன், இவ்வளவு ஆத்துமா அந்த சபையில இருக்குது, நான் அந்த ஊழியத்துல இல்லையே அப்படி நான் கலங்கி வேதனைப்பட்டு யோசித்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு கருத்தை சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா.
நீ விரும்புகிறதை நான் செய்வேன். அல்லேலூயா. உனக்கு என்ன வேணும்? ஊழியம் தானே வேணும், ஆத்மா தானே வேணும், சபை தானே வேணும். நான் உனக்கு தரேன், நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எனக்குள்ள ஒரு விசுவாசம். ஏமா நம்ம போட்டு ஒரு செடி வளர்ந்துச்சு, அது கனி கொடுத்துச்சு, அது யாரோ சொந்தம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த மரம் பார்க்கும் போதெல்லாம் நமக்கு என்ன வரும்? ஐயோ பொங்குதே, ஒரு அர்த்தம் போடலாமா, சாப்பிடலாமா? அது நமக்கு கிடைக்காதா? நம்ம வளர்த்ததாச்சு, நம்ம பண்ணதாச்சு, நம்மளதாச்சு. நாம் அதில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருப்போம், எவ்வளவோ பிரயாசப்பட்டு இருப்போம், நாம் அதில் பங்காளராக இல்லையே. ஆனால் இன்னைக்கும் அது அந்த சபையில் இருக்க விசுவாசி என்னை பார்த்தாங்கன்னா சின்ன பாஸ்டர் தான் கூடுவாங்க, உடல் நோயத்தான் கூடுவாங்க. இது வரைக்கும் சபையில் வேறு ஊழியர் இல்லை. ஆனால் என்னை பார்த்தாங்கன்னா அந்த பாஸ்டருக்கு முன்னாடி எனக்கு சொல்லுவார், சின்ன பாஸ்டர் வாங்கணுமா, சொல்லாத போமா வாங்க, ஊழியர் உடன் ஊழியர் சொல்லுவாங்க, சின்ன பாஸ்டர் சொல்லுவாங்க. அப்போ தேவன் எனக்கு சொன்ன ஒரு வாக்குத்தத்தம்னா, நீ அதை தானே கேட்கிற, ஆனால் அதை விட மேலாக உனக்கு நான் தரேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கர்மநாதகத்தை போனீங்கன்னா, ஐயா போனீங்களா? போனீங்களா? அந்த போனீங்க ரோட்டில் தான் இருக்குது, ரோடு தான் இருக்குது, சபையே இல்லை. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சபை இருந்தது, உள்ள காலி இடிச்சு போயிட்டு இருக்கு. தரமட்டமா என்ன பண்ணுறது? ஆக்கப்பட்டு இருக்கு. தேவன் நமக்கு கொடுக்க நினைத்ததை, தேவன் நமக்கு நாம் விரும்புகிறதை தேவன் நமக்கு தர என்ன பண்ணிருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. பதட்டப்படாதீங்க, தத்தளிக்காதீங்க, ஐயோ ஐயோ அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் கண்ணால பார்க்க முடியும். அல்லேலூயா. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது, எல்லாமே அவருக்குள்ளே இருக்கிறது. தமக்குள்ள தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரக்கத்தை எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? அறிவித்திருக்கிறார், உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். உங்க மேல ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று கர்த்தர் தான் பண்ணியிருக்கிறார், சொல்லி இருக்கிறார். யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்கலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், கவனிங்க, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சரி, இப்போ கணவன் மனைவியா இருக்கிறாங்க. இந்த கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்தது இல்லையா? பிரிவினை வந்தது, வாக்குவாதம் வந்தது. நல்லா கணவன் மனைவி ஐக்கியமா இருக்கும்போது, அன்பா இருக்கிறாங்களா இல்லையோ, ஐக்கியமா பேசிக்கிட்டு இருக்கும்போது கணவர் என்ன கேட்கிறாரோ அவன் முகம் சுழிச்சுக்கிட்டோ இல்லை வேண்டாம் விருப்பம் என்ன பண்ணுவாங்க, செஞ்சு கொடுப்பாங்க, உள்ளுக்குள்ள பண்ணிக்கிட்டு. ஆனா எப்போது ஒரு பிரிவினை, ஒரு பகம், அங்க சமாதான குறைச்சல் உண்டாகும் போது கணவர் ஏதாவது கேட்டாங்கன்னா நடக்கின்ற நீ சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டே போ, பேச மாட்டோம், ஒன்றும் கிடைக்காது. சண்டை வந்து பிரிவினை ஆயிடுச்சுல. இப்போ மீண்டும் அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும். யாரு வரணும் சமாதானப்படுத்துறதுக்குள்ள? ஏசப்பா பரலோகத்திலிருந்து வீட்டுக்கு இறங்கி வரணும். வீடு விட யாருக்கிட்ட சண்டை நடக்குது, சண்டையை பார்த்து பஞ்சாயத்து பண்ணி என்ன பண்ணவங்கள சமாதானத்தை பண்ணிட்டு போகிற வேலை தான் ஒரு வேலை. ஞாயிற்றுக்கிழமை ஏசப்பாடு வேலை. ஒவ்வொரு விசுவாசி வீட்டுக்கு போயிட்டு யார் வீட்டில் சண்டை நடக்குது அதெல்லாம் பார்த்து அவர் என்ன பண்ணணும், சமாதானம் பண்ணுறது தான் ஒரு வேலை. ஏசப்பாக்கு அதான் வேலை. நீ சண்டை போட்டே இருக்கோ, சமாதானம் பண்ணுறது தான் ஒரு வேலை. அதுக்காம அவர் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சரி நீங்க சண்டை போட்டீங்க, பிரிஞ்சுட்டீங்க, சமாதானம் பண்ண என்ன பண்ணணும்? அந்த கணவர் மனைவி கிட்ட போய் என்ன பண்ணணும்? ஒப்புரவாக்கணும். நினைச்சா அந்த வீட்டை என்ன பண்ண முடியும்? இடிக்கவும் முடியும், கட்டவும் முடியும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் வைத்திருக்கிற சமாதானத்தை உங்களுக்கு என்ன பண்றேன்? கொடுக்கிறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு என்னன்னா குடும்பத்துக்குள்ள சண்டை வருது, பிரிவினை வருது, வாக்கு வருது. அப்போ அந்த சண்டைக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சு அதில் ஒப்புரவாகி அதில் மன்னிப்பு கேட்டு அவங்க கிட்ட ஒப்புரவாகி நம்ம வந்து சரண்டர் ஆயிட்டோம்னா அங்கே என்ன உண்டாயிடுது? சமாதானம் உண்டாயிடுது இல்லையா?
அப்ப இந்த சமாதானம் ஆண்டவர் கொடுத்தாரா? இல்லை. இந்த சமாதானம் ஆண்டவர் கொடுக்கல. நீ பண்ண தப்புக்கு நீ மன்னிப்பு கேட்ட, உன் மனைவியை காணுகிறோ மனுஷனாங்க, அங்க என்ன உண்டாயிடுச்சு? சமாதானம் உண்டாயிடுச்சு. ஆனா தேவன் கொடுக்கிற சமாதானம் என்ன அப்படின்னு பார்த்தா அவர் சொல்றாரு, அவர் கொடுக்கிற சமாதானம் உலக பிரகாரமானது அல்ல. வசனத்தை வாசிங்க மீண்டும். சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன், உலகம் பிரகாரமாய் நான் கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் இருப்பதாக. அல்லேலூயா. அப்ப கணவன் மனைவிக்குள்ள ஆண்டவர் வந்து சேர்த்து வைக்கலையான்னு கேட்டா அவர் சேர்த்து வைக்கிறார் தான், அவர் இணைத்து வைக்கிறவர் தான். அதான் ஆண்டவர் சொல்றார். அதான் இப்படிதான் சொன்னாரு. கல்யாணம் ஆகும்போது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். அல்லேலூயா. ஏமா கணவன் மனைவிக்கு சண்டை வரதுக்கு காரணம் யாரு? பிசாசு. அப்படியா? பிசாசுலாம் கிடையாது. நம்ம பிசாசு பல பணியை போட்டோம். வசனம் என்ன சொல்லுது? கணவன் மனைவியா இருக்கிற அந்த சமாதானத்தின் உறவை யார் பிரிக்க கூடாது? மனிதன் பிரிக்க கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு சரி செய்யறது பிசாசு கிடையாது, சாத்தான் கிடையாது. மனிதன் தான் நமக்குள்ள என்ன பண்றான்? பல பிரச்சனைகளை உண்டு பண்றான். உங்க வீட்டுல ஏதாச்சும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், போய் அண்ணன் கிட்டே, அக்கா கிட்டே, அம்மா கிட்டே, அப்பா கிட்டே போய் சொல்லாதீங்க. சமாதானம் பண்ணவரன்ட்டு சொல்லி சமாதானம் பண்றவரையே பண்ணுவாங்க. கடைசியா என்ன பண்றோம்? பிரிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீதான் அலோன் பண்ணோம். தயவு செய்து ஸ்ரீமார்களே, சகோதரிமார்களே, கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினையோ பிரச்சனையோ வந்தா பேசாம ஒரு வாரம் இருங்க, அது தானா சரியாயிடும். நீ போய் கஷ்டத்துக்கும் அண்ணங்காரைக்கும் மாமாங்காரைக்கும் அப்பாங்காரைக்கும் போய் சொன்னீங்கன்னா அவங்க வந்து உனக்கு சப்போர்ட் பண்றது சப்போர்ட் பண்ணி அவங்க பிரிச்சு விட்டு தான் போயிடுவாங்க. சொல்றேன், நான் கத்துக்கிட்ட பாடத்துல சண்டை வச்சு உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, கோபம், மனஸ்தாபம், ஏதோ ஒரு மன கஷ்டம்னா தயவு ஸ்டேட்டஸ்லயோ உங்க மூஞ்சிலே காட்டிக்க. நான் கற்றுக்கிட்ட பாடம், தேவன் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம். நீங்களே பிசாசுக்கு வழியை உண்டாக்கிடுங்க. நானும் மனைவியும் பிள்ளைகள் சண்டை போட்டோம், வாங்க பஞ்சாயத்து பண்ணுங்க, பிரிச்சு வைங்க, நீங்களே சொல்ற மாதிரி தான் கதை. இதுக்கப்புறம் முடிவு பண்றேன், எனக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பலவீனங்களையும் ஏதோ மனஸ்தாபமோ கஷ்டமோ யாருக்கிட்டையோ வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. சம்டைம் கோச்சிங் படிச்சு கோச்சிங்னாங்கன்னா சர்ச்சில் பாஸ்டர் ஏதாவது சொல்லிட்டாரு வச்சுங்களேன், ஒரு வாரம் வரமாட்டாங்க, ஒரு மாதம் வரமாட்டாங்க. பாஸ்டர் போய் அவங்க வீட்டுக்கு போய் கேட்கணும், என் சிஸ்டர் வரல, என் பாஸ்டர் என் பிரதர் வரல கேட்கணும். இவங்க கோச்சிங்க்கு சபையே தெரியணும். கோச்சிங் போகிறது இது கோச்சிங் போனாங்க சபைக்கே தெரியணும், பாஸ்டருக்கு தெரியணும், பக்கத்து வீட்டுக்காருக்கு தெரியணும், எல்லாருக்கும் தெரியணும். கோச்சிங் போகிறது எதுக்காக? நீங்கள் தெரியணும்னு நினச்சின்னு வச்சுங்களேன், உங்களை சர்ச்சை விட்டதான் நீங்கள் போனேன்னு அனுப்பிக்கணும். பிசாசு உங்கள் உலகத்தோடு அனுப்பிச்சிடுவான். இதான் உண்மை. அது என்ன கஷ்டமோ, என்ன பிரச்சனையோ, எந்த போராட்டமோ யாருக்கிட்டேயோ சொல்லாதீங்க. எந்த மனுஷன்கிட்டயோ சொல்லாதீங்க. சொல்ல வேண்டிய அவசியம். சொன்னீங்கன்னா பிசாசு உள்ள புரிஞ்சுமா. எங்க தேடிக்கிட்டே, எங்க கேப் கிடைக்கிறது தேடிக்கிட்டே இருக்கும். ஏன் சொன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் அதன் வழியாய் நாம் இழந்து போயிடுவோம். அதுதான் உண்மை. அதன் வழியாய் நாம் இழந்து போயிடுவோம். பிசாசு உள்ள புரிஞ்சுமா. பிசாசு எவன் விழுங்கலாம் என்ன பண்ணிட்டு இருப்பான்? வகை தேடிக்கிட்டே இருப்பான். உண்மையாதான் சொல்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தனித்தனியா ஆசீர்வதிக்க விரும்புற சொன்னார். குடும்பமா தான் கர்த்தர் ஆசீர்வதி. நானும் என் வீட்டாரும் கர்த்தரே சேவிப்போம். அப்போ நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் தயவு செய்து சொல்றேன், நீங்க மனுஷகிட்ட நீங்க ஷேர் பண்ணாது. உங்களுக்குள்ள கோபம் மனசாபம் இருக்குதா, முகத்துல காட்டிக்கே காட்டிக்காது, சிரிச்ச மாதிரி இருக்கு. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் சரி செய்வாங்க. அல்லேலூயா. எந்த ஒரு மாறுதல் இல்லாதபடிக்கு ஒருத்தவனுக்கு நன்மை செய்யறான்னு வரானா அது பின்னாடி ஏதோ ஒரு காரியம் இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை, அவர் உங்களை உண்மையாய் நேசிக்கிறவர். அல்லேலூயா.
அப்ப தேவன் சொல்றார், உலக பிரகாரமாய் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்க வரல. அல்லேலூயா. அப்ப உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அப்படி என்னன்னா அதுவும் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஆசீர்வாதம் தான். நான் கடைசியா முடிவுக்கு நான் வந்துடுறேன், நீங்க தெளிவா இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம தேடுறோம். என்ன ஆசீர்வாதத்தை தேடுறோம்? என்ன ஆசீர்வாதம் என்ன நினைக்கிறீங்க? பண நிறைய இருந்தா ஆசீர்வாதம் நினைக்கிறீங்களா? இல்ல. இன்னைக்கு நினைச்சீங்கல்ல, ஒரு நாள் போறங்க, உங்ககிட்ட கோடிக்கணக்கான பணம் உங்ககிட்ட இருக்கும், ஆனா அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை நீங்க நினைப்பீங்க. அல்லேலூயா. அது இல்லை ஆசீர்வாதம். பணம் இருந்தாதான் ஆசீர்வாதம். இதுவே நான் மனைவிக்கு அதிகமாக சொல்லுவேன், அவங்களும் ஒரு பாஸ்டர், என்னோட 3 மணி நேரம் முழங்கால் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் முட்டி போட்டு பாதியில் உட்காந்துருவேன், கண்ணு தந்து பார்த்து கிள்ளுவோம், ஒரு குட்டி போட்டு. என் மனைவி வீட்டில் ஜெபம் பண்ணுறதுக்குலாம் தாக்கே பிடிக்க முடியாது, இப்படி கவுந்துப்பேன் அப்படி கவுந்துப்பேன். ஆனால் நான் சொல்ல எனக்குள்ள விசுவாசம் ஒரு அறிக்கை இருந்துகிட்டே இருக்கும். நான் பெருமைக்காக சொல்ல, நம்ம வாயின் வார்த்தையின் ஆசீர்வாதங்களை எப்படி நான் நம்ம அறிக்கை செய்கிறதோ ரொம்ப இருக்குது. நீ வேணா பாரு, நம்முடைய ஆசீர்வாதம் பலிக்கு பெருக்கும் போது உனக்கு துணி மடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, சாமான் கவரத்துக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, வீட்டு பெருகிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, இந்த வீட்டை பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆள் இருப்பாங்க, அந்த வீடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சரியா டைம் இருக்கும். உள்ள இருக்கிற ஆள் வேலையாட்களை வேலையாகுவதற்கு உங்களுக்கு தான் இருக்கும் டைம், உனக்கு பத்தவே பத்தாது. அப்படி என்ன, சாமான் கவரத்துக்கு பாத்திரம் கவரத்துக்கு ஒரு ஆள், வீடு பெருக்கிறதுக்கு ஒரு ஆள், துணி துவைக்கிறதுக்கு ஒரு ஆள். அப்போ அவங்களுக்கு நான் சும்மா செய்வாங்க, சம்பளம் கொடுக்கணும். சம்பள பணம் எப்படி வரும்? கடன் வாங்கி கொடுப்ப இல்லை. ஆசீர்வாதம் உனக்குள்ள பெருகும் பொழுது உன்னுடைய ஆசீர்வாதத்தை வெளிப்படாது, அது பிரதிபலிப்பாய் வெளியரகம் ஆகும் போது, ஊழியத்தில் தேவனுடைய பயன்படுத்தும் போது இந்த காரியங்கள் தான் செய்வதற்கு தேவன் ஆட்கள் என்ன பண்ணியிருப்பாரு? நியமித்து வைத்திருப்பார். அல்லேலூயா. தேவன் விரும்புகிறதை நமக்கு செய்து தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உலகம் பிரகாரம் அல்ல, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் விசேஷமானது. அல்லேலூயா. ஒரு வசனம் இருக்குது, நீதிமானுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கும். அப்ப உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டா, உலகத்தார் ஆசீர்வதிக்கப்படுவான், உலகத்தாராலே நன்மைகள் பெறுவான், அவன் செய்கிறதெல்லாம் வாய்ப்பு எல்லாமே நடக்கும். ஆனா என்னன்னா, உலகத்தாரால் உலகத்தார் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் அவன் சந்ததி மேலே, அவன் சிரசில் மேலே ஒரு நாள் தங்கவே தங்காது. அது வருது, அப்படியே போயிடும். ஆனா தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை நம் சிரசின் மேல் மாத்திரமல்ல, உன் சந்ததி சந்ததி முழுவதுமாய் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி ஆண்டுடைய நாமத்தை பயன்படுத்துவோம். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா, இன்னைக்கு தகப்பன் சம்பாதிக்கிறான், உழைக்கிறான், கஷ்டப்படுறான், தகப்பன் அந்த பூமி விட்டு போயிட்டாருன்னா முடிஞ்சு போயிடும், அந்த குடும்பம் கஷ்டப்படும். அப்படி இல்லை, தேவன் ஆசீர்வாதம் அப்படி கிடையாது. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த தலைமுறைக்கு மாத்திரமல்ல, அவர் தலைமுறை தோறும் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். 1000 தலைமுறை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பாஸ்டர் தனிமையா அவன் வீட்டுல பேசும்போது சொன்னேன், என் பிள்ளைகளுக்கு தேவனால் நான் அவனுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் கொடுத்துட்டு போகணும். அல்லேலூயா. ஊழியத்தையோ சபையோ ஆத்துமாக்களையோ தேவனால் எனக்கு கொடுத்ததை என் சந்ததிக்கு நான் வைத்து விட்டு போக வேண்டும். இன்னைக்கு நீ உலகத்தார் பெற்றிருக்கிற ஆசீர்வாதம் ஒரு சந்ததி கூட தாண்ட முடியல. அடுத்த சந்ததி அவன் சொல்வா, எங்க அப்பா அப்படி இருந்தாரு, எங்க தாத்தா அப்படி இருந்தாரு. ஆனா நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் 1000 தலைமுறை நீங்கள் கடந்து போனாலும் அந்த ஆசீர்வாதம் உங்களிடத்திலே இருக்கும். அது ஒருவர் பெற்றுக்கொள்ள முடியாது, ஒருவர் எடுத்துக்கொள்ள முடியாது. உங்களுடைய தேவன் உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். உலக பிரகாரமா அல்ல, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதமே வேறுபட்டது. அல்லேலூயா. வித்தியாசமா அது ஒருவர் எடுக்க முடியாது. விசுவாசம் எடுத்து போட நினைத்தால் முடியவே முடியாது. உன்னிடத்துல யாராவது ஏமாத்த விரும்பினால் முடியவே முடியாது, பறிக்கவே முடியாது. ஏனென்றால் தேவன் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 18 வாசிக்கப்பாங்க. யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முடிக்கிறேன். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்தீர், இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பித்தீர் என்று கேட்டார்கள்.
ம். 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். ம். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்று நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய 2ஆம் அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கிறீங்க. அப்பொழுது யூதர்கள் ம். அவரை நோக்கி, ம். நீர் இவைகளை செய்கிறீரோ, ம். இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிப்பீர் என்று கேட்டார்கள். என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிப்பீர்கள்? ம். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை ம். இடித்துப் போடுங்கள், ம். 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். ஆ. அப்பொழுது யூதர்கள், ம். இந்த ஆலயத்தை கட்ட ம். 46 வருஷம் சென்றது, ம். நீர் இதை 3 நாளைக்குள் எழுப்புவீரோ என்றார்கள். ஆ. அவரோ நம்முடைய சரீரங்கள் ஆலயத்தை குறித்து பேசினார். ஆ. அவர் இப்படி சொன்னது, அவர் மரித்தோரிலிருந்து எழும்பி ம். அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து ம். தேவ வாக்கியத்தையும் ம். இயேசு சொன்ன வார்த்தையை விசுவாசித்தார்கள். ம். பஸ்கா பண்டிகையிலே ஆ. அவர் எருசலேமில் இருக்கையில் ம். அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு ம். அவருடைய நாமத்தை விசுவாசத்தில் வைத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. அவர் 3 நாளிலே இடித்து கட்டுவார். அல்லேலூயா. அவர் சொன்னது அவர் சரீரத்தை, அவர் சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு, அவர் கல்லறையில வைக்கப்பட்டு, இந்த நாளில் அவர் உயிரோடு கூட எழுந்ததை அவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறவராய். பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நீங்க விசுவாசத்துல ஒரு நாள் குறைஞ்சு போகவே போகாது. ஒரு நாள் சோர்ந்து போகவே சோர்ந்து போகாது. நீங்க சோர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை வருதா, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்க விசுவாசத்துல இதை நான் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். எனக்குள்ள விசுவாசத்தை தாங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு விசுவாசத்தை கேட்காம நம்ம தேவைகளை ஆசீர்வாதத்துல கேட்டுக்கிட்டு இருக்கோம். முதல் அடித்தளமே உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். நீங்க எப்போ ஜெபித்தாலும், எப்போ ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்குள்ள விசுவாசத்தை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் தான் அவரால் உண்டாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அவர் கொடுக்கிற விசுவாசம், அவர் துவக்கிற விசுவாசம், அந்த விசுவாசத்தை அவர் முடிய பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நீங்க விசுவாசத்தை பாருங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அவரோடு கூட நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இன்னொரு காரியம், ஊழியக்கார் சொல்லுகிற வார்த்தை, நீங்க போயிட்டு வர்றது இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. வந்துட்டே போறீங்க, தடுமாற்றம் விழுந்துறீங்க, மறுபடியும் பஸ்ல இருந்து மறுபடியும் எழும்புறீங்க, தடுமாற்றம் விழுந்துறீங்க. அது ரொம்ப கஷ்டமானது, ரொம்ப கஷ்டமானது. விசுவாசத்துல வளர்ந்து வரும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா, ஏதோ ஒரு காரணத்துல தடுமாறி விழுந்துட்ட பிறகு நம்ம விசுவாசத்தெல்லாம் முற்றிலுமா ஒழிந்து போயிடுது. நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை முற்றிலுமா ஒழிந்து போயிடுது. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் முற்றிலுமா ஒழிந்து போயிடுது. எல்லாமே ஒழிந்து போயிடுது. எல்லாமே ஒழிந்து போன பிறகு வெறுமையா மீண்டும் என்ன பண்றோம், ஆண்டு சமூகத்துல வரும், மறுபுறம் கட்டப்படுகிறோம், மறுபுறம் எழுப்பப்படுகிறோம். அது ரொம்ப 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 கஷ்டமானது. அப்படி செய்ய அதுக்கு நீங்க இடமே கொடுக்காதீங்க. தயவு செய்து இடமே கொடுக்காதீங்க. உண்மையா சொல்றேன், ஒரு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளனா 1 வருட கால தாமதம் போதும். நமக்கு 1 வருட காலம் தாமதம் போதும். 1 வருட தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருங்க, ஒரு நன்மைக்காக. ஏன்னா ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய அன்பையை, அவர் நம்மை நடத்துகிற விதம் கொஞ்சம் தாமதமா, கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க ஜெபத்திலே, ஆண்டுடைய வார்த்தையிலே நீங்கள் உறுதியா இருந்து நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா உங்க மூலியமா அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. நீங்க சொல்லுகிற வார்த்தையின்படி அவங்களுக்குள்ள கிரியை செய்யும். ஆமென். நம்ம எல்லாரும்